ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அடுத்த எபிசோட் போடுங்க, அடுத்த எபிசோடு எப்போ போடுவீங்க அப்படின்னு ஆர்வமாக கேட்டுட்டு இருந்த டிவைன் லார்ட் ஆஃப் எவன்ஸ் அப்படின்ற அனிமியோடைய எபிசோட் நம்பர் 3 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த எபிசோடில் கொஞ்சமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த எபிசோடுக்கு போவோம். போன எபிசோடில் ஹீரோவை தாக்கி அவனுடைய சக்திகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்திருப்பாங்க. அதாவது அவங்க கூடவே இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்க லின் அண்ட் கியூ சூ 3 குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அதை இவன் செத்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் தான் அவனுக்கு போன ஜென்ம வாழ்க்கை எல்லாமே ஞாபகம் வந்திருக்கும். அதாவது அவனுக்கு 9 ஜென்மம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்குங்க. அது எல்லாமே ஞாபகம் வந்து அவனுடைய சக்திகள் எல்லாமே வந்து எல்லா ஞாபகங்களும் இவனுக்குள்ளே வந்திருக்கும். அதை வச்சுக்கிட்டு இப்போ என்னென்ன பண்ண போகிறான் அப்படின்றது தான் இந்த எபிசோடில் காட்ட போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதையுடைய ஸ்டார்டிங் சீன்லேயே காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பா உக்காந்துட்ருக்காரு, அதே போல் மற்ற 4 குடும்பங்களும் உக்காந்துட்ருக்கு. என்ன விஷயத்த பேச அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோ ஒரு உதவாக்கிற, அதே போல் என்னுடைய பையனை வந்து அவன் அடிச்சிட்டான் தாக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குயின் ஃபேமிலிக்கு எதிராக வந்து லின் ஃபேமிலி இங்கே வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பொறுக்க முடியாமல் மற்றவங்கெல்லாம் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம ஹீரோவுக்கு எதிராக பொருளை பேசிகிட்டே இருக்காங்கப்பா. எல்லாத்துக்கும் அவர் அமைதியாக இருக்கார். யார்? ஹீரோவோட அப்பா. என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த நேரத்தில் ஹீரோ என்ட்ரி ஆகிறான். ஹீரோ என்ட்ரி ஆன உடனே இங்கே எல்லாருக்கும் வணக்கத்தை வச்சுட்டு இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறான். அப்படியே அந்த கிளானில் இருக்கக்கூடிய 4வது எல்டர் என்ன சொல்கிறேன்னா, என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க, நீ தான் அந்த பையனை தாக்கியிருக்க, அதுக்கு என்ன ஆதாரமா நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை கேள்வி கேட்க, நான் தான் ஆதாரம், ஆனால் உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த லின் ஃபேமிலியும் சூ ஃபேமிலியும் சேர்ந்து என்ன மவுண்டனுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதாவது மலை பக்கமாக கூட்டிகிட்டு போயிட்டு என்னுடைய சக்திகள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு என் இதயத்திலேயே வந்து தாக்கி என்னை கொலை பண்ண பார்த்தாங்க அப்படின்றத எல்லா உண்மைகளையும் நம்ம ஹீரோ வந்து ஒருத்தர்கிட்ட விடாமல் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே இதை பார்த்துட்டு அவங்க அப்பா அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்படியெல்லாம் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி. இவன் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான், நீ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இந்த கிளானுடைய லீடர் அப்படின்ற வாசி நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கணுமா அப்படின்னு 4th எல்டர் பேசிகிட்டு இருக்க, வாயை மூடிக்கிட்டு உக்காரு அப்படின்ற மாதிரி கத்தி பேச ஆரம்பிக்கிறாரு ஹீரோவோட அப்பா. அப்படியே எல்டர்ஸ் எல்லாமே கோவப்படுறாங்க. அதாவது இவங்க கூட சேர்ந்துருக்க 3 எல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த 3 எல்டர்ஸும் ஓவராக கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த ஃபேமிலிக்கு இவனை தலைவனாக போட்டதுக்கு வேறு எவனையாக போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவோட அப்பாவை எல்லாரும் எதிர்த்து பேச, நம்ம ஹீரோவோட அப்பா என்ன சொல்கிறாரு, என் பையனை யாராவது ஏதாவது சொன்னீங்க அவ்வளோதான், இந்த குடும்பத்திலேருந்து நான் நீக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. என்னது? அதாவது இந்த கிளானில் ஒரு 4-5 குடும்பம் இருக்குங்க. ஹீரோவோட குடும்பத்தோட சேர்ந்து ஒரு 5 குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் இருக்கிற கிளானில் இருந்து நீக்கிடுவேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அப்படியே லின் குடும்பத்து ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒன்றும் இந்த கிளானை நடத்தலை, நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் உங்களை தலைவராகியிருக்கோம், அதை புரிஞ்சுக்கிங்க. இப்போ நாங்கள் எல்லாரும் தனிமையாக போயிட்டோமா, இந்த கியூ குடும்பம் என்ன ஆகும் தெரியுமா, யோசிங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க ஒரு பெருசு பேச ஆரம்பிக்குது. அதெல்லாத்தையும் பார்த்துட்டு சரி பார்த்துக்கலாம், என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம், நீங்கள் கிளம்புங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து நம்ம ஹீரோ பக்கம் தான் சப்போர்ட் பேசுகிறாரு. அதே போல் எல்லா விஷயத்தையும் வந்து ஹீரோ கிட்ட தெளிவாக கேட்குறாரு. என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் முழுசாக ஒன்று விடாமல் ஒவ்வொன்றா சொல்லி முடி அப்படின்னு. அதே போல் அவங்க பையன் என்னென்னலாம் பண்ணான் அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி எல்லாரும் கிளம்புங்கடா, இனிமேல் உங்களுக்கும் இந்த கிளானுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் அவனுடைய சித்தப்பாவோ பெரியப்பாவோ தெரியல, அங்கிள் தான் சொல்கிறாங்க, அவரும் சேர்ந்து 3 எல்டர்ஸையும் துரத்தி விட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம சூ ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, சூ ஃபேமிலியோடைய பையனை வந்து நம்ம ஹீரோ அடிச்சுட்டு வந்திருப்பான். அதாவது 2nd எபிசோடில் அடிச்சுட்டு வந்திருப்பான். அதை வந்து இப்போ இங்கே ரிப்போர்ட் பண்ண, சரிப்பா நான் கிளம்புறேன்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்ப, அப்படியே கூட்டமும் கழிய ஆரம்பிக்குதுங்க. இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஃபேமிலியை விடக்கூடாது, இப்போ முக்கியமாக இவன் அப்பனை விடக்கூடாது, இவன் இந்த சின்ன பையன் ரொம்ப ஓவராக பேசுகிறான், இவனை அப்போவே கொண்டிருக்கணும், நான் ஏதோ சக்தியை போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை மட்டும் பிடுங்கிட்டு விட்டேன், ஆனால் எப்படியோ உயிர் தப்பிச்சுட்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி அந்த எல்டர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்காரு. அப்படியே காலையில் விடிஞ்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எல்லாரையும் வந்து கொஞ்சம் எதிர்த்து பேசிட்டான் இல்லைங்களா,
அதனால் இவனை ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு நேரத்தில் தான் நம்ம சூ ஃபேமிலியில் வந்து அவங்க பையனை வந்து அடிச்சிருப்பாங்க இல்லையா, அதாவே சாக்காக வச்சு இவங்க மேலே வந்து போர் தொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி 3 கிளான் எல்டர்ஸும் கூடி நின்று பேசிக்கிட்டு இப்போ ஒத்துமையாயிட்டாங்கப்பா. எதுக்கு? குயின் ஃபேமிலியை நம்ம ஹீரோடைய ஃபேமிலியை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 எல்டர்ஸும் அவங்களுடைய வீரர்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இங்கே வெளியே வந்து நின்றுக்கிட்டு வெளியே வாடா யான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை கூப்பிட, என்ன 3 கிழட்டு பசங்களும் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தெனாவட்டாக தான் பேசுகிறான் ஹீரோ. இங்கே பார், என் பையனை இப்படி படுக்கை ஆக்கிட்ட, அதனால உன்னை விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே சூ ஃபேமிலியில் இருக்கவன் பேச, பார்த்துடலாமே அப்படின்னு மாதிரி பேசிக்க அப்படியே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.